நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி, மே மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 2:39 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:29 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:29 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் தனவரவு சீராக அதிகரிக்கும். பெற்றோர்களால் நன்மை ஏற்பட கொடுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை நீங்க எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். கடந்த கால விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் விவகாரங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாள்ல முன்னேற்றம் இருக்குங்க. உங்கள் குலதெய்வ வழிபாட்டு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள். யாரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வது மட்டுமே சிறப்பு. தெய்வீக பலம் ஏற்படக்கூடும். உடல் கொஞ்சம் சோர்வடையக்கூடும். மற்றபடி எவருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். புதிய நண்பர்கள் ஓரளவு உங்களுக்கு நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். என்ற எதிர்பாலினி தரால் கூட லாபம் கிடைக்க கொடுங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். பெண்கள் என்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் திருப்தி உண்டாகக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க மனப்பதட்டமோ குழப்பமோ இருக்காது. இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பம் வரும். தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள், வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடையணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தனவரவும் சீராக இருக்கக்கூடும். என்று முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். உடல் கொஞ்சம் சோர்வடைய கொடுங்க. துணிவுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படக்கூடும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். பரணி. இன்று உங்களுக்கு லாபம் வருவது போல இருக்குமே தவிர செலவுகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலையும் வெற்றி இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்று உங்களுக்கு நண்பர்கள் அனுசரணையாக இருக்க கொடுங்க. கருத்தியை பார்த்து பக்குவமாக பேசுங்கள். குழப்பம் இல்லாமல் செயல்படுங்கள். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். துணிந்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். என்ற மனதிற்கு திருப்தியான சூழல் வெளிப்படக்கூடும். காலையிலேயே நல்ல செய்தியில் வரக்கூடும். என்று உறவு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்க கொடுங்க. துணிந்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு தேவையில்லாத பய உணர்வு ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சந்தேக உணர்வு தயவு செய்து வேண்டாம். மனசுக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். வியாபார பயணங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. பயப்பட வேண்டாம். பிடிக்காத உறவுகளை சந்திப்பதினால்
தேவையில்லாத பிரச்சனைகள் எழக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருப்பது ரொம்ப நல்லது. இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக கைகூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்வது மிக நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. இன்று நீங்க நலம் தரும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று விடாமுயற்சியுடன் வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். அமைதியை நீராட்டிக் கொள்வது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்புக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். புதிய முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விடுமுறை விட்டாலும் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்லதொரு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். உடல் உபாயம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. நல்லது கட்டத்துக்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். ரோகிணி. நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். தாய் வீட்டு சிதனம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீர்பட கொடுங்க. இனிய செய்திகள் கண்டிப்பாக மேம்படக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். என்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். சந்தேக உணர்வு மட்டும் தயவு செய்து வேண்டாம். முக்கிய முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். யோகா போன்ற விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடல் பலம் ஏற்படக்கூடும். மன பலம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரக்கூடும். என்று நீங்க திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடந்த கால விவகாரங்கள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வீணான விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். காரிய வெற்றிக்காக அரும்பாடு படுவீர்கள். என்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடும். எண்ணற்ற முயற்சிகளை வெற்றி இருக்கக்கூடுங்க. பயணங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். அஜீர்ணம் போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். நிதானமாக விட்டு கொடுத்தால் எதிலும் நல்லது நடக்க கொடுங்க. வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். தொழில் வியாபாரம் சீராக நடக்கக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக நீங்கும், பயப்பட வேண்டாம். நன்கு யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் லாபம் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். உங்களுடைய ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணம் வேண்டி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. செய்தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுமலாக இருக்க கொடுங்க. மன அமைதியுடன் இருங்கள். எல்லாம் சந்தோஷமாக அமையும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடுமலாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று மாற்றங்களை உணரக்கூடியவராக இருப்பீர்கள். காதலை பொறுத்தவரைங்க திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். மாணவர்கள் கல்விக்கான செலவுகளை எல்லாம் தயார் செய்து கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும்.
முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். இன்று சந்தேக உணர்வு, பயம் மட்டும் வேண்டாம். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடும். என்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். திருவாதிரை வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். வீண் விவகாரங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது மிக நல்லது. விட்டு கொடுத்து சென்றால் இன்று முன்னேற்றம் இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். புனர்பூசம் என்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர சகோதர வகையில் இன்று முன்னேற்றம் இருக்கும். இன்று அனைவரிடத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. ஆனால் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிதானமாக பொறுமையாக பேசி காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனையும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். தன வரவு கண்டிப்பாக கூடிவிடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். சுகமான இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொந்த வீடு வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசு துறையிலிருந்து சலுகைகளை பெறுவதற்கு குறுக்கு வழிகளை தேட வேண்டாம். நேரு வழியிலே எதையும் செய்ய பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். சாதித்து காட்டும் நாளாகத்தான் இருக்க கொடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைந்துவிடக் கொடுங்க. தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். முக்கிய முடிவில் லாபம் ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பெண்களுக்கு என்று திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இனிய கனவுகள் வரக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க நீங்க பயப்படவோ குழப்பமோ அடைய வேண்டாம். விட்டு பிடியுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துணிச்சலுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். பண இழப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிம்மதியான உறக்கம் வரக்கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நபாக கூட்டும். பிள்ளைகள் விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. பூசம் வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தன வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். உடல் நலமும் மன வளமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம் என்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல மனிதர்களின் நட்பு ஏற்படக்கூடும். பிடிக்காத விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். போக போக பிரச்சனைகள் ஏறினாலும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். என்று உங்கள் மனம் சந்தோஷம் அடையும் நாளாக இருக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தி ஆவதினால் கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க சிறப்பாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். நிம்மதியற்ற தன்மையினால் மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கும். சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. சிம்ம ராசினியர்கள் கோபத்தால் சண்டை சச்சரவுகளை ஈடுபட வேண்டாம். சந்தோஷம் வரக்கூடிய வேலையில் மட்டும் எடுத்து செய்ய பாருங்கள். எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்வது மிக நல்லது. துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பணிவுடன் அனைவரிடத்திலும் நடந்து கொள்வீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது பற்றி சிந்தனை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. போட்டி பந்தயங்களை ஈடுபடுவதை தவிர்த்து விட வேண்டும். குடும்பத்தில் நல்லதொரு பெயர் வாங்குவீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடும்.
எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. என்று உங்களுக்கு அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கையில் மேன்மை அடையும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அது வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து மட்டும் எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்காது, குழப்பம் இருக்காது. இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்க செல்ல வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். பாடங்களை தெளிவாக படியுங்கள். அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கக்கூடும். பொருள் இழப்பை மட்டும் தவிர்க்க வேண்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நிதானமான செயல்பாடுகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். கடந்த கால விவகாரங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். தனவரவு கண்டிப்பாக கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பூரம் இன்று நீங்க எதையும் எதிர்பார்த்து செய்வது மிக நல்லது. கோரிக்கைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெரிய பலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடும். உடைய பொறுப்புகளை நீங்க அற்புதமாக செயல்படுவீர்கள். சந்தேக உணர்வு, பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. உடல் ஆரோக்கியம் சீர்படும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி பெற முடியும். உத்திரம் யாருடனும் சந்தேக பார்வை வேண்டாம். பிடிக்காத உணவுகளை உட்கொள்ள வேண்டாம். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். தரமறிந்த பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று சில பணிகளை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பணிவாக இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் மதித்து நடப்பது மிக சிறப்பு. எதையோ நினைத்து நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். நேர்மையை மட்டும் கடைபிடியுங்கள். உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கக்கூடும். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். ஏதாவது ஒரு நினைவில் மனம் உழல்வதால் தெய்வ சன்னதியில் அமைதி தேடுவீர்கள். பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் விரும்பிக் கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வியாபார விருத்திக்கு வழிவகம் செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பீர்கள். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிம்மதியற்ற நிலை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. என்று உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று வீணான விவகாரங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாருக்கும் பண கடன் எதுவும் உதவிகள் செய்ய வேண்டாம். கொஞ்சம் நீங்களும் கொடுத்த படனை வாங்குவதில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. என்று பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அவசர முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். பெண்கள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோபம், சண்டை சச்சரவுகளை ஈடுபட வேண்டாம். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்று காதலை பொறுத்தவரை சின்ன குழப்பம் இருக்கும். காதலில் நீங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு இல்லத்தில் நீங்க பேச வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்புக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கூடுதலாக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. இன்று காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போட கொடுங்க. உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். யாருக்கும் கவனமாக செயல்படுவது மிக நல்லது. அவசியம் இல்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம்.
புதிய நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. அஸ்தம், இந்த முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைதிவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை, இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபாரமான திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள், முடியாத இது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீணான விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். இன்று கொடுக்கல் பாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். அன்றாட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று சமுதாயத்தில் உயர்ந்தவுடன் இணக்கமாக பழகுவீர்கள். சிலருக்கு ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூடுதல் பணவரவு கிடைக்க கொடுங்க. முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். சந்தோஷமாக எதையும் எதிர்கொள்வீர்கள். இன்று ஓரளவு தன்னை காத்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆதாயங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன வலிமை இன்று ஏற்படக்கூடுங்க. இன்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். எல்லாம் போக போக சரியாகும். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தெளிவில்லாத நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். மனம் விட்டு பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சமுதாய பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இணக்கமாக அனைவரிடமும் பழகுவீர்கள். ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு ஆசையம் ஏற்படக்கூடுங்க. செல்வாக்கு மிக்க நபருடன் பழக்க வழக்கம் இருக்கக்கூடும். என்று ஓரளவு எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சுவாதி, இந்த நாள் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். செல்வ போக வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல விதமாக பழகுவீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரும்பான்மையுடன் எதிலும் செயல்படுவீர்கள். உங்கள் பேச்சு மற்றவர்கள் கேட்க கொடுங்க. என்று நீங்க இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடக்கூடும். என்ற உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம், என்று ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. என்று மகிழ்ச்சி மிகுந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மனமும் இன்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று கூடுதலாக முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. தயவு செய்து எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படுங்கள், அது போதுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். விருச்சிகம் ராசினியர்கள், என்று செய்யும் செயல்களில் கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். அதிக மூலதனம் தொழிலுக்காக தேவைப்படக்கூடும். லாபத்திற்கு என்று குறைவிருக்காது. புதிய சாதனையால் கண்டிப்பாக எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வீட்டில் தங்களுடைய மதிப்பும் உயரும். நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். நட்பால் உங்களுக்கு உள்ளம் மகிழக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூடுதலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். உறவினர்களுடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள்.
மற்றவரின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகளும் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்பட கொடுங்க. என்று எல்லாவற்றிலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் ஏற்பட கொடுங்க. நன்மைகள் உங்களுக்கு தேடி வரக்கூடும். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு என்று சொகுசு வாழ்க்கையை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். சாதனைகள் படைக்கக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. எதையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். நல்லவர்கள் நட்பாக இருக்க கொடுங்க. என்று மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். அனுஷம். கொஞ்சம் பொறுப்புடன் இருக்க பாருங்கள். காரியங்களை நிதானமாக செய்ய வேண்டும். உறவுகளிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பணிவாக இருந்து கொள்வது எதிலும் நல்லது. யாரை மதிப்பது மதிக்க கூடாது என்ற விஷயங்கள்ல தெளிவு வேண்டுங்க. முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திருப்திகரமான நிலை ஏற்படக்கூடும். என்று நீங்க அக்கறையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம். வாயை கொடுத்து தேவையில்லாத மாட்டிக்கொள்ள வேண்டாம். கேட்டை. நிம்மதியை ஓரளவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலையும் அற்புதமாக வழிநடத்துவீர்கள். சில தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். அக்கம்பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று மாற்றங்களை ஓரளவு ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. ஆதாயங்களும் கண்டிப்பாக வர கொடுங்க. என்று உங்களுக்கு தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூட்டும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. என்று ஓரளவு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். என்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கும். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடையக்கூடும். நல்லவர்கள் நட்பு ஏற்படக்கூடும். அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் புகழ் கூடிவிடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை ஈடுபடுவீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேற கொடுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். ஓரளவு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய பிரச்சனைகளை வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக நல்லது. கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. உழைப்பு மட்டுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நல்ல முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மன ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்க கொடுங்க. வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் கண்டிப்பாக வாங்குவீர்கள். பெரிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்குங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பெண்கள் என்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். குடும்பம் சிறப்பும் அடைய கொடுங்க. பெண்களுக்கென்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று மாணவர்கள் படியுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில சிறப்பான முறையில் வெற்றி பெற முடியும். மாணவர்கள் என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று நீங்க எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மற்றொரு விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. தைரியமாக செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு பெரிய அளவில் நல்ல விஷயம் நடைபெற கொடுங்க.
லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். போராடம். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். நடக்கும் காரியங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். குழப்பமின்றி எதிலும் ஈடுபடுவது நல்லது. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எல்லோர் மீதும் இன்று இரக்கம் காட்டுவீர்கள். இருந்தாலும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்திராடம். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரியவர்களுக்கு உதவியாக காணப்படுவீர்கள். உள்ள மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அடுத்தவர் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதிக மூலதனம் தேவைப்படுங்க. எப்படியாவது சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். மகரம் ராசினியர்கள். என்ற சிந்தனை வளம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். தொழிலும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. பண முடை கொஞ்சம் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள். எதிரிகள் இருந்து விடுபடும் நாக இருக்க கொடுங்க. தடை ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகி செல்லக்கூடும். சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் சரி கட்டி விடுவீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. நண்பர்கள் பல விதங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் கண்டிப்பாக குறையுங்க. கடித போக்குவரத்து மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். செயல்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். செல்வாக்கு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கடுமையான உழைப்பு என்று வெளிப்படக்கூடும். நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்க கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் என்று விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்ள கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் திட்டமிடுதல் வேண்டும். காதலுக்காக செலவுகள் எல்லாம் செய்ய வேண்டாம். அதிகமாகவும் பேச வேண்டாம். சந்தேக பார்வையும் வேண்டாம். போக போகத்தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பல வகையில் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடும். கடித போக்குவரத்து மூலம் அனுகூலம் உண்டாகக்கூடும். தொழில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செய்ய நினைத்த காரியத்தை மட்டும் செய்யுங்கள், அது போதுங்க. திருவோணம். என்று இனிய பயணங்கள் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த செயல்களை செய்வீர்கள். பாராட்டு மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மன தெளிவின்றி ஏற்படக்கூடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யாரையும் குறைவாக எண்ண வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். போக்குவரத்தில் கவனம் வேண்டும். அவிட்டம். என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவே பூர்த்தியாகுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிலும் வெற்றி இருக்குங்க. தவிர்க்க முடியாத செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பணம் வரக்கூடிய வேலைகளை மட்டும் எடுத்து செய்யுங்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மனைவியிடம் கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல் அவர்களும் கருத்து வேற்றுமை இல்லாமல் நடந்து கொள்வது மிக சிறப்பு. கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை எல்லாம் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். என்று பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று கும்பம் ராசினியர்கள். பரபரப்பு மட்டும் கொள்ள வேண்டாம். என்று பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். ஆரோக்கிய நிலை சீராக இருக்க கொடுங்க. நிம்மதியற்ற தன்மை அவ்வப்போது ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. சிலருக்கு பண இழப்புகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். முன்கோப்பத்தை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. சண்டை சச்சரவுகளை தயவு செய்து ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலுடன் செய்வது மிக நல்லது. அதிக நன்மை உங்களை தேடி வர கொடுங்க. உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது பற்றி சிந்தனை இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் அற்புதமாக வரக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். பந்தயங்களில் ஈடுபட்டு கூட வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தின் நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். இனிய கனவுகள் உண்டாக கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள்.
சேமித்து வைத்த பணத்தை செலவுக்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய சூழல் இருக்கும். காதலை பொறுத்தவரை அமைதி கொள்ள வேண்டும், பொறுமை கொள்ள வேண்டும், நிதானமாக செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க என்று மாணவர்கள் அற்புதமாக செயல்படுவீர்கள். காரியங்களை எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று இனிமையான சூழல் வெளிப்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். வீட்டம் இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள் என்று நீங்க பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். இருந்தாலும் நீங்க செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. சதயம் உழைப்பால் உயர்வு உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடும். அனைவரும் பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க என்று உங்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சிக்குரிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. போராட்டாத்தி இன்று நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் உண்டாகக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கை பெறுவீர்கள் என்று ஓரளவு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் இன்று நீங்க தைரியமாக போராடி எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. தன வரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நீங்க நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் விழைந்து செல்லக்கூடும். தெய்வ சன்னதியில் அமைதி தேடுவது நல்லது. பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் விரும்புவீர்கள். வாடிக்கையாளரிடம் கவனமாக நடந்து கொள்வது மிக சிறப்பு. வியாபார விருத்திக்கு வழி உண்டாகக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கோபப்படாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பீர்கள். விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நன்மைகள் உங்களை தேடித்தான் வரக்கூடுங்க. நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிம்மதியற்ற தன்மையினால் மனம் கொஞ்சம் உழைந்து கொண்டிருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்லாதீர்கள். போக போக உங்கள் பிரச்சனைகள் சரியாக கூட்டும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கக்கூடும் என்று ஓரளவு சிக்கல்கள் திருந்து கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியுங்க. பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியுங்க என்று பெண்கள் நன்மை தீமைகளை தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்கும். பெண்கள் என்று சிறப்பான முறையில் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கை கையாளுவது மிக சிறப்பு. காதலில் சுலபமாக ஜெயிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகுங்க. உழைப்பின் அருமையை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று இனிய செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்ற முக்கிய பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று நீங்க இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சிக்கலான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பண குழப்பமும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. பண இழப்புகளும் கொஞ்சம் இருக்கும். சிலர் வேண்டும் என்று உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். கோபத்தால் இன்று சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சந்தோஷம் குறையுங்க. நிம்மதியற்ற நிலைமை இன்று ஏற்படக்கூடும். சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள், எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கும். உத்திரட்டாத்தி பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடுங்க. பொது விஷயங்களை நீங்க பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சிந்தனை வளம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சண்டை சச்சரவுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். போட்டி பந்தயங்களை கண்டிப்பாக ஈடுபடுவதை தவிர்த்து விட வேண்டும். குடும்ப நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அதிக நன்மை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. அடுத்தவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும்.
என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். ரேவதி, என்று எதிலும் மன மகிழ்ச்சி கொடுங்க. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். கடுமையான உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. சரியான நேரத்தில் எல்லாம் நடைபெறக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். என்று சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.